தமிழ்நாட்டு மக்கள் லீக்கே ஆனாலும் போய் பார்ப்பான். பார்த்து நீங்க பார்த்துட்டே இருங்க, 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் வரும். எழுதி வச்சுக்கோங்க, வந்து கண்டிப்பா வரும். உலகம் முழுக்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இருவரும் சேர்ந்து நடித்த ஓடையில் நின்னு ஒரு படம், அதே கதை தான். இதே கதை தான், நான் ஆதாரத்தோட காமிக்கிறேன். இதுதான் அந்த படத்தோட போஸ்ட். பார்த்துக்கோங்க, ஓடையில் நின்னுன்ற மலையாள படம். இப்போதான் உங்களுக்கு இதான் போஸ்ட். ஜனநாயகன் 1965 வருஷம். கீழே ஒரு ரோல் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மமிதா பைஜு. பார்த்துக்கோங்க, அந்த காலத்தில் பூஜா கிட்டே மமிதா பைஜு, அதுக்கடுத்து வந்து சிவாஜி கணேசன், விஜய். இப்போ அந்த ஃபுட்டேஜை இந்த படத்தை டைட்டில் கார்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சட்டப்படி நீங்க ஒரு வழக்கறிஞர்ன்ற கேட்குறேன், அது சட்டப்படி அதை யூஸ் பண்ண முடியுமா? இது ஒரு அரசு படம். அது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு அமைச்சரும் பார்க்குறது. நீங்க என்ன பேசுறீங்க? இது அரசு, தமிழ்நாடு அரசு படங்க. அது என்னங்க சொல்றீங்க? தமிழ்நாடு மக்கள் படம். நீங்க பார்த்தாதாங்க வாழ முடியும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள. வேற வழியே கிடையாது. நானும் அதான் பயந்துட்டு தான் பார்த்தேன். நான் ஜனநாயகம் பார்த்தா நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துடலாம். திரைக்கழகம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடன் முன்னாள் தளபதி ரசிகர், இந்நாள் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் தொடர் காஸ்ட்ரோ அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். வணக்கம் வணக்கம். பல சர்ச்சைகளுக்கு பிறகு இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகியிருந்திருக்கு. இந்த படம் வந்து நிறைய பேர் வந்து பகவத் கேசரி படத்தோட ரீமேக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, இது வந்து வேறு அரசியல் படம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய சென்சார் பஞ்சாயத்து நிறைய இதாகி இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் முதற்கட்டமாக இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல வரீங்க? இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஒரு முன்னாள் விஜய் ரசிகர். இந்நாள் வந்து இப்பயும் நான் விஜய் எதுக்கல, நான் தாவேகாவை எதுக்கல. நான் ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞராக சமூக செயற்பாட்டில் இயங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்காக, நான் விரும்பக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்காக, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக ஜனநாயகன் கிட்டப்படியே தான் நான் வந்திருக்கேன். படமே நான் ஜனநாயகன் கிட்டப்பட தான் போய் பார்த்தேன். எல்லாரும் நீ ஒரு மாதிரி பார்த்தேன் என் தியேட்டர்ல. காலையில வந்து அதிகாலை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் போயிட்டேன். விஜய் ரசிகர்களே போல, விஜய் மக்கள் இயக்கம், தாவேகாக்காரன், தாவேகா கட்சிக்காரன் யாருமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து டிக்கெட் கிடைக்கல போல. நான் போயிட்டேன். ஆனா அந்த லெவலுக்கு நான் என்னுடைய தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை நான் நேசிக்கிறேன், நான் ரசிக்கிறேன், நான் விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா, எனக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் வந்து இந்த படம் ஒரு டப்பிங் படம் தான். இதில் வந்து நீங்கள் வந்து பெருமைப்பட்டு அப்படியே புது கதையை உருவாக்கி அப்படியே புதுசாக புதுமைகளை படைத்து அப்படியே பெரிய கிராஃபிக்ஸ் என்ன சொல்கிறது, க்ரீன் மேட் போட்டு சிஏஜி செட்லாம் போட்டு அப்படி பயங்கரமாக எடுத்தாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து 4 முறை ரீமேக்கான ஒரு படம் கதை தான் அது. அப்படியா? வரலாற்று பூர்வமாக தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனநாயகன் படம், இந்த படம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். ஸ்டோரி ஃபுல்லாக சொல்ல வரும்ல, அது சொல்ல வேண்டாம். மகன் வந்து ராணுவத்துக்கு பொண்ணு ஆசைப்படுறாங்க, அந்த பல சவால்களை சந்திக்கிறாங்க, போக முடியல. அதுக்கடுத்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது, அதை விஜய் காப்பாற்றுறாரு. இதுதான் கதை. காப்பாற்றுறாரு, அதுதான் கதை. அதில் அவர் சந்திக்கக்கூடிய சவால்கள், அந்நிய சக்திகளுடைய அந்த அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலைகள் பின்னப்படுது. அதை கடந்து இந்த இந்தியா காப்பாற்றப்படுதா இல்லையான்றதான் கதை. சிம்பிளாக சொல்லிட்டேன், ரொம்ப டீப்பாக நம்ம சொல்ல வேண்டாம். அது எல்லாரும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே லீக்காகவே பார்த்துட்டாங்க எல்லாரும், இனி பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் தேட்டரில் போய் தான் மக்கள், ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு திரை கவர்ச்சியில் இருக்காங்க. அங்கே திரைப்படம் பார்த்தா நாங்கள் சாப்பிடுவோம், தூங்குவோம், பாத்ரூம் போவோம், குளிப்போன்ற அளவு தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. ஏன்னா செத்துருவோன்றளவுலாம் இருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் வந்து திரை கவர்ச்சியிலே மூழ்கி கிடக்கிறனால 24 மணி நேரம் மூழ்கி கிடக்குறீங்க. ஏன்னா டெல்லி ஜந்தர் மந்தர் போட்டால் கூட உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு நாட்டு நலன்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. எங்கள் ஜனநாயகம் படம் தான் வேணும்னு இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தேட்டர்லேயே போய் பாருங்கன்றேன் நான். சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதில் வந்து இப்போ என்னென்ன அந்த வரலாறு நம்ம பார்ப்போம். 1965 சேது மாதவன் அப்படின்னு ஒரு டைரக்டர். அவர் வந்து மலையாள டைரக்டர். அவர் நிறைய பேர் தெரியாது. ஆனால் பிரேம் நசீர், நடிகர் பிரேம் நசீர் நிறைய பேர் தெரியும். கேரளாவில் அவர் அப்போ சூப்பர் ஸ்டார் அவர் தான். 1965 அவர் சேது மாதவன் இயக்குனர், மலையாள இயக்குனர் சேது மாதவன் இயக்கத்தில் 1965 பிரேம் நசீரும் கேஆர் விஜயம்மா இருக்காங்கல்ல, நம்ம தமிழ் நடிகை கேஆர் விஜயம்மா, அவங்க இருவரும் சேர்ந்து நடித்த ஓடையில் நின்னு ஒரு படம், அதே கதை தான். இதே கதை தான், நான் ஆதாரத்தோட காமிக்கிறேன். இதுதான் அந்த படத்தோட போஸ்டர். பார்த்துக்கோங்க, ஓடையில் நின்னுன்ற மலையாள படம். இப்போதான் உங்களுக்கு இதான் போஸ்டர். ஜனநாயகன் 1965 வருஷம் இது. அப்போ பாருங்க, 65லேருந்து 2026 வச்சு ஒரே கதையை வச்சு ஓட்டிக்கிட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க, பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, பல கோடிக்கு டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க அடுத்தது பாருங்க. ஓடையில் நின்று முடிஞ்சா, அதுக்கடுத்து அந்த ஓடையில் நின்று மலையாள படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் பண்றாங்க. ஏற்கனவே தமிழ்ல ஜனநாயகம் வந்துருச்சு, நீ லேட் பிக்கப் வைங்க. இப்போ வினோத்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் லேட் பிக்கப். இந்த வெங்கட நாராயணா ப்ரொடியூசர், கேவிஎன் ப்ரொடக்ஷன், ஆந்திரா நம்ம கர்நாடகாக்கார தெலுங்குக்காரர், அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் பிக்கப். நீ வந்து லேட்டாக தான் பிடிச்சிருக்காங்க இந்த கதையை. ஓடையில் நின்று படம் மலையாள படத்தை வந்து 1971, அந்த 65 படத்தை வந்து 71 6 வருஷம் கழிச்சு 1971
ஏசி திருலோக சந்தர் அப்படின்னு நம்ம ஒரு இயக்குனர் இருந்தார். அவ்வளோ யாருக்குமே தெரியாது. ஆமா, கேள்விப்பட்டதில்லை. இப்போ இருக்க இயக்குனர் எல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ அந்த திருலோக சந்தர்னு ஒருத்தர் சிவாஜி கணேசனையும் சவுகார் ஜானகியை வச்சு தமிழ்ல ஒரு படம் பண்றாரு. எந்த படத்தை? ஓடையில் நின்ற அந்த முதல் ஜனநாயகனோட முதல் படம். அதான் கதை ஆணி வேறே. அதுதான் மலையாளத்துல இருந்து அந்த கதை வருது, தமிழ்நாட்டுக்கு போகுது, தெலுங்குக்கு போகுது, எல்லா இடத்துக்கு வந்து இப்ப ஜனநாயகன் வரைக்கும் வந்து நிக்குது. அந்த படத்தை வந்து என்னன்னா, அந்த 1977 திருச்சி ஏசி திருலோக சந்தர் அவர்கள் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி வச்சு என்ன பண்றாருன்னா தமிழ்ல பாபுன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த பாபு படம் தான் தமிழ்ல வந்த முதல் ஜனநாயகன். அந்த படத்தோட போஸ்டே நான் காமிக்கிறேன். நம்ம ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டோம். அப்புறம் ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஊட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மகிட்ட வந்துட்டு இதா பாருங்க பாபு, அதுலேயும் பாருங்க இந்த தாடி வச்சிருக்காரு சிவாஜி. அந்த ரோல் தான் வந்து இவங்க யாரு, நம்ம இவங்க பூஜா ஆகிட்டே கீழே ஒரு ஒரு ரோல் இருக்குதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மமிதா பைஜு. பார்த்துக்கோங்க, அந்த காலத்தில் பூஜா ஆகிட்டே மமிதா பைஜு, அதுக்கடுத்து வந்து சிவாஜி கணேசன், விஜய், அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சவுகார் ஜானகி இருக்காங்க அந்த ரோலில். பாருங்க, தீபாவளி ரிலீஸு பாபு. இது பொங்கல் பிளான் பண்ணாங்க, அது பொங்கா போனால இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது தீபாவளி படம். எது? பாபு. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க கிளியரா. பாபு இதான் வந்து தமிழில் வந்து முதல் ஜனநாயகன் 1971. அடுத்து வாங்க. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து அரசியல் பண்ணிட்டாரு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. இப்போ அடுத்து வாங்க. அடுத்து வந்து இதற்கு அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 71 பாபு இருக்குல்ல, 71 பாபு என்ன பண்றாங்கன்னா எப்படி கைமாறி இருக்கு பாருங்க. அந்த பாபு படத்தை ஒரு 50 வருஷம் எவனுமே கண்டுக்கல, ரீமேக்கே பண்ணாம கிடந்த சந்திரமுகி அரை மாதிரி பூட்டி கிடந்திருக்கு. திடீர்னு என்ன பண்றாங்கன்னா தெலுங்குல யோசிக்கிறாங்க. இந்த பாபு படத்தையோ இந்த ஓடையில் நின்று படத்தை பாக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம நந்தமூரி பாலகிருஷ்ணா இருக்காருல்ல, நம்ம NT ராமாராவ் பையன், அவர் வந்து அதிரடி தடாலி படங்கள், பயங்கரமான வசனங்கள், ரொம்ப பயங்கரமான ஃபைட்டா இருக்கும். அடிச்சா அந்த திருப்பதி மலை பக்கம் போய் விடுவாங்க, திரும்ப பெருமாள் கோயில போய் விடுவாங்க. அந்த அளவுல ஃபைட் பண்ணுவார். அவர் என்ன பண்றாருன்னா இந்த கதையை ரெண்டையும் பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹீரோயிசம் படம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே 2023 தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியில ஆந்திர பிரதேஷ் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அனில் ரவிபுடி அப்படின்ற ஒரு டைரக்டர் இருக்காரு. அவரும் யாருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாதவங்களா அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இப்பதான் எல்லாருக்கும் பயங்கரமா தெரிஞ்ச விஜய் இதை கையில் எடுத்திருக்காரு. வினோத் கூட எல்லாருக்கும் தெரியாது. சிவாஜி பண்ணாரு, அதுவும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. பாபு படமே யாருக்குமே தெரியாது. சிவாஜி படத்துல பாபு எல்லாம் 71 யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்க சொல்லிதான். ஆமா. அப்ப 2023 அனில் ரவிபூடி என்ன பண்றாருன்னா நந்தமூரி பாலகிருஷ்ணா நம்ம ஒரு NB அவரை வச்சு என்ன பண்றாருன்னா ஸ்ரீலீலா இருக்காங்கல்ல, ஸ்ரீலீலா நடிகை இப்ப இருக்காங்கல்ல, ஸ்ரீலீலாவும் நந்தமூரி பாலகிருஷ்ணா சேர்ந்து தெலுங்குல வந்து பகவந்த் கேசரி ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை அதிரடி திராடி அடிப்பாரு, ஃபைட் பண்ணுவாரு, டப்புன்னு குண்டை வைப்பாரு, டப்பு பிடிக்க வைப்பாரு. அப்படியே பகவந்த் கேசரியோட அந்த இதுதான் கேஸ்டிங்கு, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸு, அந்த கோடாலி வச்சுட்டு பண்றது, கத்தி எடுத்து குத்துறது, அடுத்து டைலாக் பேசுறது, வண்டியில வேகம் வர்றது, இந்த சீன் மமிதா பைஜு அப்படி பதறி இப்படி பாக்குறது, டப்புன்னு அடிக்கிறது, அந்த உன்ன கீழே விழுகிறது, எல்லா சீனுமே பகவந்த் கேசரி. பாத்துக்கோங்க, ஐ டோன்ட் கேர். ஓகே. பகவந்த் கேசரி என்ன பண்றாரு தெரியுமா? நந்தமூரி பாலகிருஷ்ணா தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இந்தியா எல்லா லாங்குவேஜ் பேன் இந்தியா படம் டப்புல போட்டு ரிலீஸ் பண்ணி விட்டாரு. அப்ப ஆல்ரெடி ஜனநாயகன் வந்துருச்சு தமிழ்ல, 3வது ஜனநாயகன். புரியுதா? இது பாத்துக்கோங்க, பகவந்த் கேசரி தெலுங்கு படம், இதான் ஜனநாயகன், தெலுங்கு ஜனநாயகன். அப்போ இத்தனை உருட்டி எங்கே பண்ணிட்டாங்கன்னா இதை பார்த்துருக்காரு விஜய் அவர்கள். பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் வந்தால் தான் நான் வந்து தமிழ்நாடு CM ஆக முடியும், நான் வந்து அரசியலில் தாவேகா வேற லெவலுக்கு போகும் இன்னும் விஜய் ஆசைப்படுறாரு. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தான் எடுத்திருக்காங்க. இன்னும் பெரிய கட்சாட்டெலாம் பண்ணல. ஒரு சந்தேகம், இப்போது இந்த படம் வந்து ஒரு உமன் எம்பவர்மெண்ட் பேசுகிற ஒரு படம். இதில் வந்து ஒரு ஹீரோஸும் அந்த இதில் இருக்குது. ஆனால் இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இவர் எதுக்கு இந்த கதையை சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? இல்லை, அதான் வந்து என்னென்னா ஒரு நாட்டுக்கு ஆபத்து வருது, நான் காப்பாற்றுறேன், என்னால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். ஹீரோயிசம் என்னால் மட்டும் தான் பண்ண முடியும், மற்ற எவனாலையும் பண்ண முடியாது. MK ஸ்டாலினால பண்ண முடியாது, அடுத்து வந்து திருமாவளவனால பண்ண முடியாது, CPM திமுக எந்த கட்சியாலும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். நான் வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும், இந்தியாவை பாதுகாக்க முடியும். நான் தான் ஹீரோயிசம் பண்ணுவேன். கோடாலே அடுத்து என்னால் தான் சண்டை போட முடியும், கத்தி எடுத்து நல்லா குத்த முடியும். நான் தான் இந்த எல்லா வேலையும் பார்ப்பேன், நான் தான் வித்தியாசமா ட்ரெஸ் எல்லாம் போடுவேன் மாடர்னா. இப்போ நான் தான் ஜனநாயகன் அப்படின்றத ப்ரூவ் பண்றாரு. தமிழ்நாட்டுக்கு வேற நாதியே கிடையாதா, நான் தான்டா, என்னைய பயன்படுத்துங்க, எல்லாம் நான் நாசமா போயிருவீங்க. அப்படி ஒரு பிளான் பண்ணி எடுத்ததுதான் ஜனநாயகன். இப்போ ஜனநாயகன் வந்து இந்தியா முழுக்க ஆபத்துன்ற மாதிரி காமிப்பாங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு தான் வந்து மெயினாக ஆபத்துன்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படி நினச்சிக்கணும். நீங்கள் என்ன நினச்சிக்கணும், தமிழ்நாட்டுக்கு ஆபத்து நம்ம மக தான் மமிதா பைஜு, நமக்கு ஆபத்து வந்துருச்சு, நம்ம விஜய் காப்பாற்றுறா, நீங்களே இமேஜின் பண்ணிக்கணும். இமேஜின் பண்ணிட்டு தேட்டரில் போய் உட்காந்தீங்கன்னா நீங்கள் புலகாயுதம் அடைஞ்சிக்கலாம். நீங்கள் பாட்டு இந்தியாவுக்கே ஆபத்துனீங்கன்னா அது உலகத்துக்கு ஆபத்துன்னா உங்களுக்கு ஒரு போர் அடிச்சிடும். தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, எங்கள் தளபதி வந்து காப்பாற்றி CM ஆயிடுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் அந்த படம். டிக்கெட் வந்து கொஞ்சம் ரேட் அதிகம்.
1000 2000 நிறைய போகுது ஒரு ரேஞ்சஸ்ல. நம்ம டிக்கெட்லாம் நான் காமிக்க வரும்ல, அப்புறம் அதுக்கு ஏதாவது கேஸை போட்டு தூக்கி உள்ள வச்சிருவாங்க நம்மள. நான் அதெல்லாம் வந்து அது வேண்டாம். அதில் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, என்ன சொல்றதுன்னா வந்து எங்களுக்கு வந்து களத்தில் எங்களுக்கு ஜனநாயகம் வேணும் அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. படத்தில் வந்து ஜனநாயகம் நீங்கள் நடிச்சுக்கோங்க, பல கோடி சம்பாதிப்பீங்க, எப்படி இந்த படம் கலெக்ஷன் வந்துடும். ஒரு ஏன்னா வந்து இவங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு சாப்பாட்டு விளையாடுனா கூட பரவாயில்ல, போட ட்ரெஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் எதுவுமே இல்லை, எங்கள் வாழ்க்கையே போங்கா போனால் கூட நாங்கள் தேட்டரில் போய் ஜனநாயகன் பார்ப்போன்னு இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கலெக்ஷன் மினிமம் 500 கோடி வந்துடும். ஐ திங்க் 250 கோடியை போட்டு எடுத்திருக்காங்க. விஜய் சேலரி அதிகம் நினைக்கிறேன், ஒரே ஒரு 200 கோடி 250 கோடியை வாங்கியிருக்காரு. அப்போ படமே ரொம்ப ஹை பட்ஜெட் தான், 350 கோடி நினைக்கிறேன் ஆஸ் அ ஹோலா, ஃபுல் இது சேர்த்து கேஸ்டிங் எல்லாம் சம்பளம் எல்லாம் சேர்த்து. இப்போ எப்படி படம் 500 கோடிக்கு மேலே போயிடும். கண்டிப்பாக போட்ட பணத்தை எடுத்துருவாரு வெங்கட் நாராயணன், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வினோத்துக்கும் நல்ல வருமானம் வந்துடும், விஜய்க்கும் நல்லா ஆல்ரெடி வாங்கிட்டாரு 250 கோடி. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த படம் வந்து லீக் ஆயிடுச்சு, இந்த படத்தில் வர லாஸ்ட்னுக்காக தான் இவருக்கு வந்து ஒரு பதவி கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி. லீக் ஆகிறத பற்றிலாம் மக்கள் கவலைப்படலைங்க. தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, லீக்கே ஆனால் நான் போய் பார்ப்போம், 1000 ரூபா கொடுத்து பார்ப்போம். லீக் ஆனதுனால இவருக்கு வந்து இந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு, அதுக்காக சிஎம் வந்து இவருக்கு ஒரு பதவி கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பதவி கொடுத்தாங்க. இல்லை, பதவியே கொடுக்க வேண்டாம், நீ கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்காட்டினாலும் ஒன்று தான். போங்கா போகுது தமிழ்நாடு. நான் கொடுத்தா என்ன, கொடுக்கலாம் என்ன. நான் என்ன சொல்கிறேன்னா, அவரே அள்ளிடுவாருன்றேன். இப்போ என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் நீ தேசியத்தை புரிஞ்சுக்கோ. நான் எப்படி இந்த படம் வந்து நல்ல படம் நான் சொல்கிறேன்னா, இது வந்து உண்மையிலே நல்ல ஹீரோயிசமாக பண்ணியிருக்காரு, மாற்றுக்கிறது கிடையாது. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, பிடிக்குன்னு தான் சொல்லணும், புரியுதா? அப்படி தான் நான் பார்க்குறேன் அதை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதான் தமிழ்நாடு முதலமைச்சர் படம், நம்ம முதலமைச்சர் படம் தான் விட்டு கொடுக்கக்கூடாது, புரியுது? அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நல்லா கிளியராக நீங்கள் கேளுங்க. தமிழ்நாட்டு மக்கள் லீக்கே ஆனாலும் போய் பார்ப்பான், பார்த்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வரும், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, வந்துடும், கண்டிப்பாக வரும். உலகம் முழுக்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா நாட்டிலும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழர்கள் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறாங்க. எங்கள் முதலமைச்சர் படம், எங்கள் சிஎம் படம், எங்கள் தலைவர் படம், எங்கள் நம்பிக்கை நட்சத்திரம், தமிழ்நாட்டு எதிர்காலமே அவர் தான் போய் பார்க்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க எதை பற்றியும் கவலை கிடையாது மக்களுக்கு. சிஜேபி, டெல்லி, சந்திரன் எதை பற்றியும் கவலை கிடையாது. எங்களுக்கு வந்து ஜனநாயகம் படம் தான் எங்களுக்கு வேணும், நான் செத்து கூட போக தயார், ஜனநாயகம் பார்த்தா ஜாவன்றலாம் இருக்காங்க மக்கள். அதனால் நீங்கள் எப்படி நான் கணக்கு போடுறேன்னா, கண்டிப்பாக கலெக்ஷன் பயங்கரமாக போயிடும். ஏன்னா பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு, பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பிரகாஷ் ராஜ், பூஜா ஹெக்டே ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் கேஸ்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காரு வினோத், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காரு, எல்லாமே ஓகே தான். பகவந்த் கேசரி அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க மேக்கிங். அந்த வந்து லீக் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வருஷம் நான் இந்த படம் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போது தியேட்டர் ரிலீஸில் அப்போ டைட்டில் கார்டு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அதாவது சட்டசபையில் வந்து அவர் பண்ணது வந்து ரொம்ப ஒரு வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது அந்த ஃபுட்டேஜை இந்த படத்தை டைட்டில் கார்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது சட்டப்படி நீங்கள் ஒரு வழக்கறிஞன்றதை கேட்குறேன், அது சட்டப்படி அதை யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அந்த யூஸ் பண்ணது கரெக்டு தானே, அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ சட்டம் கிட்ட அதெல்லாம் யாருமே மதிக்கிறது கிடையாது தமிழ்நாட்டில். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அந்த பிள்ளை யாரும் கவலை கிடையாது. எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் அப்படி தான் இருப்போம், ஏற்றுக்கிட்டா இருங்க, எல்லாம் தமிழ்நாட்டு கிளம்புங்கன்றது தான் ஸ்டாண்ட். அவங்க ஸ்டாண்டு. ஆமாம், இதுதான் உண்மை. இப்போ நான் என்ன சொன்னால், சட்டசபையில் பேச எடுத்து போடுறாங்க. சிஎம் படங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் படம். அது யோசிச்சு பாருங்க, முதலமைச்சர் போய் அரசு அதிகாரிகளோட போய் உட்காந்து பார்க்குறாரு, கிரீன்வேஸ் ரோட்ல மண்டபத்தில் உட்காந்து பார்க்குறாரு. இது ஒரு அரசு படம். அது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு அமைச்சரும் பார்க்குறது. நீங்க என்ன பேசுறீங்க? இது அரசு, தமிழ்நாடு அரசு படங்க. அது என்னங்க சொல்றீங்க? தமிழ்நாடு மக்கள் படம். நீங்க பார்த்தா தாங்க வாழ முடியும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள, வேற வழியே கிடையாது. நானும் அதான் பயந்து தான் பார்த்தேன். நான் ஜனநாயகம் பார்த்தா நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்துடலாம். அந்த கதையை கேட்பாங்க, கொஸ்டின் பண்ணுவாங்க என்கிட்ட. டக்குன்னு நான் கதையில் ஏதாவது கொஸ்டின் பண்ணுறப்ப நான் சொல்லிட்டேன்னா, டக்குன்னு தம்பி நீங்கள் இருங்க தம்பிங்க அப்படின்றாங்க. சீரியஸா திடீர்னு தாவேகாரன் கேட்பான், விஜய் ரசிகர்கள் கேட்பாங்க, கதையில் அந்த இடத்துல எந்த ஃபைட் வரும், எங்கள் டைலாக் என்ன பேசுவார் தளபதி, இன்னும் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரைட் நீங்கள் தமிழ்நாட்டில் வாழலான்றாங்க. அதனால தான் நான் போய் பார்த்தது. நான் ஃபர்ஸ்ட் ஷோ நான் போனதுக்கு காரணமே, தமிழ்நாட்டில் வாழணும்னா ஜனநாயகம் பார்க்கணும், நீ நிம்மதியாக இருக்கணும். இல்லை அதான் இப்போ இந்த இன்னைக்கு வந்து சூர்யா அவர்களோட பிறந்தநாள். அவர் வந்து ஒரு நீட்டில் போராடின மாணவர்களுக்காக எனக்கு வந்து இந்த பிறந்தநாள் விழான்றது வந்து யாரும் இந்த ரசிகர்கள் யாரும் கொண்டாடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது தன் ரசிகர்கள் வந்து ஒரு ஒழுங்குபடுத்துறாரு, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாரு. ஆனால் அதே இப்போ விஜய் ரசிகர்கள் பார்த்தோம்னா ஒரு போராடி இருக்காங்க, நமக்காக ஒரு இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் மெயினாக போராட்டம் நடந்திருக்கணும், ஆனால் நடக்காமல் இந்த அளவுக்கு ஒரு படத்துக்காக இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. இப்போது ரெண்டுத்தோட விதையும் எப்படி நம்ம இல்லை, நான் எப்படி சொல்கிறேன்னா, ஜனநாயகம் படம் முழுக்க அரசியல் படம் தான். விஜய் எப்படியாவது வந்து அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும், தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை தாவேக கைப்பற்றணும்னு எடுக்கப்பட்ட பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு பெரிய வியூகம் அமைச்சு எடுக்கப்பட்ட படம் தான் ஜனநாயகன். அது பாஜக அரசு சில உள்ளடி வேலையில் பார்த்து விட்டு கெடுத்து விட்டாங்க. ஆனால் அதை கடந்து இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், லிங்க்டின், ஆன்லைன், சோஷியல் மீடியா, யூடியூப், ஷார்ட்ஸ், கீட்ஸ் எல்லாம் வச்சு எப்படியே விஜய் ஏதோ ப்ராபகண்டா பண்ணி வந்துட்டாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க.
அது என்னென்ன நடந்திருக்கு உள்குத்து வேலைகள், அதெல்லாம் நான் ஓப்பனாக பேச வரும்ல, இதில் நான் பேச வரும்ல, அது அரசியலில் பேசிக்கலாம். என்னன்னா இது வந்து அரசியலுக்கு எடுக்கப்பட்ட படம். இவர் என்ன நினைச்சாரு, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிட்டா சிஎம் எல்லாம் நினைச்சாரு. கடைசியில் பார்த்தா எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துச்சு. இவர் சிஎம் ஆனால் தான் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எப்படியோ சக்ஸஸ் ஆகிட்டாங்க, மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிள். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரொம்ப நீங்கள் பயங்கரமாலாம் பேச வேண்டாம். இந்த படம் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு கற்பனை தான். ஓகே, இது வந்து ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை. அரசியல் லாபம் அடைய, அதிகாரத்தை கைப்பற்ற உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை திரைப்படம். காவியம் அப்படியே வரலாற்று படம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வாட்டி கடைசியாக நடித்த படம் வந்திருக்கு, சிஎம் மேட்டர் நடிக்க போகிறான்னு தெரியல, இனிமேல் நடிக்க போகிறதும் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சு. அரசியல் சினிமா வாழ்க்கை முடிஞ்சு. நீ அரசியலில் பயணம் மாறினாலும் அவர் படம் நடிக்க போகிறதில்ல. கடைசி படம் போய் ரசிகர்கள் தமிழக மக்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பெருசாக அதை கற்பனை பண்ணி சித்தரிச்சு இதில் வந்து அப்படியே இந்த சீன் நல்லா இருந்தது, இந்த மேக்கிங் நல்லா இருந்தது. இப்போ கிறிஸ்டோபர் நோலானோட ஒடிசினா நம்ம பயங்கரமாக உட்காந்து பேசலாம், அதையும் நான் பார்த்துட்டேன். ஈவில் டெட் பார்த்துட்டேன். அதுக்கடுத்து வந்து எல்லா ஹாலிவுட் ஃபிலிம்ஸும் நான் இப்போ வந்தது எல்லாமே பார்த்துட்டேன். அதுனா நம்ம பயங்கரமாக உட்காந்து பேசலாம், இது அப்படி இப்படின்னு. இதில் அப்பெல்லாம் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. சொல்லிட்டேன், ஸ்டோரின்னு சொல்லிட்டேன், கேஸ்டிங் நல்லா இருந்ததுன்னு பாராட்டிட்டேன். அதுக்கடுத்து அந்த படம் என்னென்னா சிம்பிள், நாட்டுக்கு வர ஆபத்தை அவர் காப்பாற்றுறாரா இல்லையான்றது தான் மேட்ரு. அதுக்கு ஒரு போராடுறாரு, அவ்வளோதான். அது எல்லா படத்துலையும் அதுதான். விஜயகாந்த் எத்தனையோ படம் நடிச்சிருக்காரு இந்த மாதிரி. பட் நான் என்ன சிம்பிளாக சொல்கிறேன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய படிப்பினே அப்படிலாம் ஒன்றும் நீங்கள் எடுத்துக்க முடியாது. பெரிய மெசேஜ் எப்படி வாழ்க்கைக்கு தேவையானது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஹீரோ வர்ஷிப் ஃபிலிம், ஒரு ஹீரோ வர்ஷிப்பு, ஒரு நடிகர் ஸ்துதி, ஒரு மனிதனை வந்து ஹீரோவாக காமிக்கிற ஒரு ஃபிலிம், அவ்வளோதான். ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுற ஃபிலிம் இது. பெரிய ஒரு நேஷனல் ஐக்கான ஒரு லீடராக உங்களை நீங்களே எலிவேட் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரியான ஒரு படைப்பு. மற்றபடி இதில் பெருமைக்குரியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அதான் ஹெச் வினோத் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த வலிமையாக இருக்கட்டும், அந்த துணிவாக இருக்கட்டும், அதெல்லாமே ஒரு பெரிய ஸ்டார்ன்ற ஒரு படத்தையும் தாண்டி அவர் சொல்ல வந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லிட்டு போயிருப்பார். அது வந்து ஹீரோக்கு உண்டான ஒரு மாஸ் பில்டப் எதுவுமே இல்லைன்னா கூட அவர் சொல்ல வந்த கருத்து, ஒரு இளைஞன் வந்து வலிமையாக எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு இளைஞன் வந்து எந்த அளவுக்கு ஒரு வேலைக்காக கஷ்டப்படுறான், அவனுக்கு சரியான ஒரு வழிநடத்தல் இல்லைன்னா எந்த அளவுக்கு ஒரு தவறாக போவான் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி துணிவு பார்த்தோன்னா, ஒரு பேங்க்கில் நடக்கிற இது வந்து எந்த அளவுக்கு ஒரு சாமானியனோட ஒரு கோவம், எந்த அளவுக்கு பணத்தை ஆட்டைப்படுறாங்க, ஒரு மாதிரி சமூக பொறுப்புள்ள ஒரு படமாக எடுத்திருந்தார். ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிகள் நிறைய இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது இஸ்லாமியர்களை வந்து இவங்க தீவிரவாதியை காட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் விஜய் படங்களில் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இதில் வந்து இந்த படமும் உள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் வந்து தவறாக காமிச்சிருக்காங்களா? இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது தான். இஸ்லாமியரில் வந்து எதுக்கெடுத்தாலும் தீவிரவாதியாக காமிக்கிறது, இந்து தீவிரவாதியாக காமிக்க மாட்டியா? எல்லாத்துலேயும் தான் தீவிரவாதி. மத அடிப்படைவாதம், மதவெறி, ஒரு ஃபண்டமெண்டலிசம் வந்துட்டாலே அவன் தீவிரவாதி தான். அவன் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், அந்த வெறின்னு வந்தால் எல்லாமே சர்வநாசம், எல்லாமே அழிவு தான். சாதியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும். அப்போ என்னென்னா வந்து இஸ்லாமியர்களே தீவிரவாதியாக காமிச்சிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அந்த சீன்ஸ் வந்து புறக்கணிச்சிருக்கலாம், அதை வந்து தவிர்த்துருக்கலாம். அதை அவங்க பண்ணலை. இது பீஸ்ட்லேயும் அதான் நடந்தது, மாஸ்டர்லேயும் அதான் நடந்தது, நிறையா படங்கள், துப்பாக்கிலேயும் அதான் நடந்தது. எல்லா படத்துலையும் இஸ்லாமிய தீவிரவாதியாக காமிக்கிறது தான் வேலை. ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அந்த சமூகம் வந்து தீவிரவாதின்னு யார் சொன்னா? அதுலேயும் அறிஞர்கள் இருக்கிறாங்க, பெரும் சாதனையாளர்கள் இருக்கிறாங்க, பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் இந்திய சுதந்திரத்துக்கு பண்ணியிருக்கிறாங்க. உலக லெவலில் அவங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க, பெரிய ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக இருக்குது இஸ்லாமிய சமூகம். இது ரொம்ப ரொம்ப தப்பு. இதை வந்து தயவுசெய்து விஜய் அவர்களும் வினோத் அவர்களும் தவிர்த்திருக்கலாம். ஆனால் வந்து அப்படியே ஓப்பனாக காமிச்சிருக்காங்க. முஸ்லீம்ஸை தீவிரவாதியாக காமிச்சிருக்கிறது உண்மையிலே ஓப்பனாக அந்த படத்தில் இருக்குது. ஒரு குண்டு வைக்க போகிற மாதிரி, வெடிக்கிற மாதிரி இதெல்லாம் இருக்குது சீன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த படம் ஓப்பனிங்கே முஸ்லீம்ஸ் தீவிரவாதி தான். இல்லை, இப்போது இந்த படம் வந்து ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம். அதனால் இந்த காலையில் அந்த தாவேக்காவோட அந்த ஒரு எம்எல்ஏ வந்து கை குழந்தை கூட்டிகிட்டு போனதே நிறைய கான்ட்ரவர்சியாக பேசினாங்க. ஆனால் இப்போ இந்த ஜனநாயகன்ற இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது கரெக்டு தானா? இதில் வந்து வன்முறை காட்சிகள் அவ்வளோ அதிகமாக இருக்கா? இது எப்படி எப்படி இது இருக்குது? இப்போ இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டாக நீங்கள் பாட்டுக்கு செக்ஸ் படம், காம படம், விட்டு படம் நினச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் அந்த மாதிரி படம் நீ வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவு கிடையாது. தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, எந்த அப்டேட்டும் கிடையாது. ஒரு காலத்து அறிவுசார் சமூகம் தான், இன்றைக்கி கேவலமாக போயிட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தலாம் கேட்குறேன் என்கிட்ட, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அப்போ செக்ஸ் சீனு, விட்டு பட சீனு, காமம், அப்புறம் பெண்களை புணர்ந்த சீன்லாம் அதிகமாக இருக்குமா, ஐட்டம் சாங்லாம் இருக்குதா? அது கிடையாது. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகம். புரியுதா உங்களுக்கு? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கூலி படம் இருக்குல்ல, கூலி படத்தை அன்னைக்கு நான் போகிறேன், கூலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நான் எல்லா படம் நான் போயிடுவேன். அது ஹாலிவுட்டாக இருந்தாலும், டோலிவுட்டாக இருந்தாலும், மலையாளமாக இருந்தாலும், இந்தியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷோ நான் போயிடுவேன். இப்படியாவது பிடிச்சிருப்பேன், 2ஆம் நாளாக நான் போயிடுவேன். எல்லா படம் நான் பார்த்துருவேன், வர்ற படம் எல்லாம் அப்டேட்டாக இருப்பேன் நான் சினிமாவில். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா,
கூலி படத்தில் நான் போயிருக்கும்போது என்ன நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன், அதையும் இங்கே சேர்த்துருங்க, அது அப்போ தான் புரியும் அந்த ஆடியன்ஸ்க்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, குழந்தைகளுக்கு தடை பண்ணுறாங்க, பார்க்கக்கூடாது. நான் கேட்குறேன், இதுக்கு குழந்தைய போகக்கூடாதுன்றீங்க என்ன அப்படின்னா, வைலன்ஸ் அதிகமாக இருக்குது சார் அந்த படத்தில், கூலியே ஏ சர்டிஃபிகேட் தான். ஆமாம் ஆமாம். அது மாதிரி என்னென்னா வைலன்ஸ் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பான். அது மாதிரி தான் வந்து வைலன்ஸ்னால தான் வந்து இந்த படத்தில் உண்மையில ஜனநாயகங்களில் பார்த்தீங்கன்னா கொலை குத்தாக தான் இருக்குது. இவனை வெட்ட, இவனை குத்தா, அவனை குத்த, இவனை வெட்ட, கோடாலி எடுக்க, தலையை வெட்ட, நெஞ்ச குத்த, அப்படியே குத்தூர கொலையில போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பார். படம் முழுக்க அப்படிதான். ட்ரெயிலரில் பார்த்தா அந்த கோடாரியை நாக்கால அம்மா ரத்தத்தை நக்குவார், டப்புன்னு பார்த்தா பாம் பிளாஸ்ட் நடக்கும், டப்புன்னு செத்து போவாங்க பல பேர். அப்புறம் அங்கிட்டு ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணுவாங்க, இங்கிட்டு அப்படியே படம் முழுக்க அப்படி அதிரடி தடாலியாகவும் ரத்த கலரியாக தான் போயிட்டு இருக்கும். அதன் விளைவாக அதுக்கு வந்து அவங்க கொடுத்ததான் அந்த ஏ சர்டிஃபிகேட். அதனால் வந்து இந்த படத்துக்கு அந்த ஏ சர்டிஃபிகேட் தகுதி உள்ள படம் தான். ஆனால் இந்த படத்தையே ஃபேமிலி படம்ன்றாங்க. கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது ஃபேமிலி படம் இல்லையா? இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஆனால் ஃபேமிலி படமா? அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நம்ம ஒரு பிஎஸ்சிலாம் படிக்கணும்னு நினைக்கிறேன். சென்சார் போர்டு இல்லை, சென்சார் போர்டு தாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து கூலி ஃபேமிலி படம் தாங்க, யாராலும் போய் பார்க்கலாம். இந்த படமும் வைலன்ஸ் அதிகமாக இருக்குங்க இது. ஆனால் இவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் எல்லாரும் போகலாமா, ஃபேமிலி படமா? அந்த படம் வைலன்ஸ் அதிகமாக இருக்குங்க, அதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் குழந்தைங்களாம் போகக்கூடாதான், ஃபேமிலி படம் கிடையாதான். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சென்சார் போர்டு பண்ணுற வேலை உங்களுக்கு புரியுதா? கூலியில் வைலன்ஸ் வரும், ஒரு லிமிட்டடாக தான் இருக்கும். அதை விட அதிக வைலன்ஸ் ஜனநாயகன். கூலியில் பாம் பிளாஸ்ட்னா உங்களுக்கு வராது. கூலி நாங்கள் சிம்பிளுங்க, ஒரு கூலி போகிறேன், அந்த ஒரு 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 போட்டோ வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, விசாகப்பட்டினத்தில் ஒரு பெரிய லாபி பண்ணி இன்டர்நேஷ்னலில் இது ஆர்கன்ஸ் கடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கதை. அதை போய் அவர் காப்பாற்றுறாரு, மகளை காப்பாற்றுறாரு, அவங்க செத்து போயிடுறாரு நண்பர். அதுக்கடுத்து இவர் பார்த்தா பெரிய டானா இருந்திருப்பாரு, அவங்க அப்பாவெல்லாம் பெஜார் பண்ணியிருப்பாரு. இதுதான் கதை, கூலியோட சிம்பிள் கான்செப்ட். அது எங்கே உங்களுக்கு அதிகமாக வைலன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வரும். இது அப்படி கிடையாது ஜனநாயகம், அதை விட கம்ப்ளீட் வைலன்ஸ். அதில் கூட பாம் பிளாஸ்ட்லாம் இருக்காது, நாட்டை அழிக்கிறதுலாம் இருக்காது. இது அப்படி கிடையாது, நாட்டை அழிக்கிறது, அப்படி பாம் பிளாஸ்ட் பண்றது, கொலை அப்படியே போயிட்டு இருக்கும் படமே. அப்ப அதுக்கு இது பரவாயில்ல. ஆனா அது ஏ சர்டிஃபிகேட் ஃபேமிலி படம், இது ஏ சர்டிஃபிகேட் ஃபேமிலி படம். ஃபேமிலி எல்லாம் போய் பாக்குறேன், குழந்தையெல்லாம் போறாங்க ஜனநாயகம். அப்ப ஜனநாயகம் இப்ப இந்த கொடாலி ரத்தத்தை நக்குறாரு, அந்த குழந்தைக்கு இது வராதா, அந்த வைலன்ஸ் வராதா? நம்மளே யாரையா கத்தியது குத்தி நம்ம நக்கணும்னு தெரியாது, வரா வரும்ல, ஹீரோயிசம் வரும்ல சில பேருக்கு. நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணாதான் ஹீரோ நினைச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஜென் ஜி 2K 90s கிட்டு குழந்தைகள், ஜென் ஆல்ஃபா ஜென் பீட்டா ஜென்ரேஷன்லாம் பார்க்குறான் ஜனநாயகனை போய். அவன் பாடு நினச்சிட்டான்னா நம்ம இந்த மாதிரிலாம் கத்தி எடுத்து குத்துனா ஹீரோ நினச்சிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் தவறான சீன் தான். பட் வேறு வழியில் நீங்கள் அதான் மக்கள் விரும்புகிறாங்க, என்ன பண்ண முடியும்? இதுதான் என்னுடைய விமர்சனம். ஓகே, நன்றி தோழர். நன்றி தோழர்.